ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கவின் லவ் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பூஜை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து நாங்கள் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் மூவ் ஆன் பண்ணுறோம் சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு. ஸோ அது பேக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக தேரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பூ பழம் தட்டெல்லாம் வச்சு சிறப்பு கொடுத்துட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அம்மன் சுவாமி தான். அந்த ஒன் டே நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. எங்கள் அத்தை எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இதை பண்ணியிருக்கவே முடியாது. அடுத்த நாள் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து என்னென்னா கலை நிகழ்ச்சி விழா, அதாவது வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ரோடு இருக்குது, அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் கட், அது நடந்து முடிகிற வரைக்குமே. ஏன்னா தேர் வந்து பாதியில் நின்றுட்டதுனால எல்லாமே கரண்ட் கட்டில் இருந்துச்சு. ஸோ அதோட லைட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து இதாகிட்டு இருந்தது. அதுதான் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டேலே எல்லாம் பேக் பண்ணி முடித்ததுனால பயங்கர டயர்டு. பார்க்க சின்ன வீடு, கொஞ்சம் திங்ஸுன்னு பார்த்தா ஏகப்பட்டது இருந்தது. மறுநாள் வந்து அவங்க டேடி வந்துட்டாங்க மார்னிங், நைட்டு கிளம்பி. ஸோ எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதனால் அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே பாப்பா கிட்ட கொஞ்சம் இது பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாமல் போய் ஓரமாக நின்று கோவத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளெல்லாம் கொஞ்சிட்டு அன்னைக்கு டே வந்து சண்டே. ஸோ கிளம்புற அன்னைக்கு அத்தை எல்லாம் வந்திருந்ததுனால ஸோ நான்வெஜ் வந்து பண்ணிடலாம், கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே போய் செட் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அதனால் வந்து பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி மட்டன் மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாம் எடுத்து கொடுக்க டஸ்ட் அதிகமாக இருந்த பாத்திரம்லாம் அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்து நல்லா விலக்கி வெயிலில் காய வச்சு எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனா இங்கே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். ஸோ அன்னத்தன்னைக்கு வந்து இவங்க எப்போ வந்தாலுமே ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்வீட்டும் கொஞ்சம் பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் கடகடன்னு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ மார்னிங் சீக்கிரமாக முடித்தா தான் நம்ம பேக்கிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். கூட ஹெல்ப்புக்கும் அத்தை மட்டும்தான். அத்தை, நான், ஹஸ்பண்ட், நாங்கள் 3 பேரும் தான் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் எந்த பொருளும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட்டு ஹெவி வேலை, பயங்கர வேலை ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடை பார்க்கும்போது வீடே தலைகீழ இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு 11:30 சம்திங் தான் முடிஞ்சது. நாங்கள் 12 சம்திங் தான் கிளம்புனோம். ஸோ அதுவுமே கிளிப்ஸ் பின்னாடி வரும். அதுக்கப்புறம் ஸ்கூட்டியுமே இங்கேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். டஸ்ட் அவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அங்கே பாருங்கள், எல்லாம் வாஷ் பண்ணி கல்லில் நல்லா கமுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. தண்ணி ப்ராப்ளம், வெளியே எல்லாம் வாஷ் பண்ணி இது பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஹஸ்பண்டோட வேலைக்காக மட்டும்தான் நம்ம இப்போ அங்கே போகிற சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நல்லா மட்டன் சூப்பெல்லாம் நல்லா வந்து இதாகிட்டு ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் தனித்தனியாக பீரோவில் அந்த செல்ஃப்லேருந்து எடுத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு, எலக்ட்ரிஷியன் பொருள், கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதெல்லாம் நான் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். எல்லாமே எடுக்கல, யூஸ் பண்ணுறதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய பாத்திரம் அன்யூஸபிளாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து இங்கே வீட்டிலே வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் பாக்ஸாக இருந்ததெல்லாம் பாக்ஸாக கட்டி ஒரு ஓரமாக நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சிட்டோம். அப்போ வண்டி வந்துச்சுன்னா எடுத்து வைக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எவ்வளோ எடுத்து வைக்கிறது, நான் ஆக்சுவலி என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஹெவி ஒர்க் இருந்ததுனால அந்த அரேஞ்ச் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது, அது எதுவுமே என்னால் சரியாக பண்ண முடியல. எல்லாம் பேக் டு பேக் ஒர்க்கு கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ஆள் யாரும் வைக்கலை, நாங்களே எல்லாம் பண்ணதுனால எல்லாமே வந்து பேக் டு பேக் ஃபார்ம் வந்து கரெக்டாக ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே அடி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சென்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். வண்டி வந்தோடனே டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, எல்லாம் எம்டி ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் அந்த டே போச்சு. பயங்கர டயர்டுங்க. ஒரே நாளில் எல்லாம் எடுத்து வச்சு அங்கே போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரே நாளில் பால் காய்ச்சறதுங்களாம் ஹெவி டயர்டு, ரொம்ப முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ரூமில் பாதி திங்ஸு, அந்த ரூமில் பாதி திங்ஸு, அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு போகும்போது இப்படி இருந்துச்சு. டிவியெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு ஃபேனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே மேலே இருக்கிற திங்ஸு, அப்புறம் ஷோகேஸில் இருந்த திங்ஸு எல்லாமே கீழே இறக்கி அதெல்லாம் சேஃப்டியாக ஃபோல்ட் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு போச்சு. கட்டிலெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சம்திங் நான் குளிக்க போகும்போது 11:30 ஆகிடுச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு வீடை பார்த்தா ஓரளவுக்கு அங்கங்கே அப்படி இப்படியே தான் இருந்தது. ஓரளவுக்கு கொஞ்சம் டிவி லாரியில் ஏற்றுறதெல்லாம் ஏற்றி அமைச்சிட்டோம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத திங்ஸ். டிவிலாம் வந்து காரில் எடுத்துகிட்டு போயிடலாம், வண்டியில் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்ததுனால தேவையுள்ளதை மட்டும் எடுத்து நாங்கள் கார் டிக்கியில் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த டே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த டே. ஏன்னா பயங்கர டயர்டு. ஸோ